ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு இந்த வீடியோவில் சாவி அப்படின்ற ஹிந்தி லாங்குவேஜ் த்ரில்லர் படத்தோட ரிவ்யூ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய ஸ்டோரி என்னதுன்னா, சாவி அவங்களுடைய ஹஸ்பண்டான நகுல் சச்தேவ் கூடயும் அவங்களுடைய சன் கூடயும் ஃபாரினில் ஒரு ஹாப்பியான லைஃப்பை வாழ்ந்துட்டு வருவாங்க. திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகும்னா, குரூப் ஆஃப் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் சாவியோட ஹஸ்பண்டான நகுல் சச்தேவை அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் நகுல் சச்தேவ் பார்த்தீங்கன்னா எந்த விதமான தப்புமே பண்ணியிருக்க மாட்டார். ஸோ இவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கொண்டு போனதுனால சாவி ரொம்ப அப்செட் ஆவாங்க. ஸோ இவங்க இப்போ என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா, எப்படியாவது நகுலை ஜெயிலேருந்து வெளியில் கூட்டிகிட்டு வரணும்னு பிளான் பண்ணுவாங்க. ஸோ சாமி நினச்சா மாதிரி நகுலை ஜெயிலேருந்து கூட்டிகிட்டு வர முடிஞ்சதா இல்லை கூட்டிகிட்டு வர முடியலையே அப்படின்றது தான் இந்த திரைப்படத்தினுடைய மீதி கதை. ஸோ இந்த படத்தோடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த படத்தோடைய பாசிட்டிவ்ஸ் பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தில் நடித்த ஸ்டார் காஸ்டுடைய பெர்ஃபார்மன்ஸ் டாப் நாச்சாக இருந்தது. குறிப்பாக சொல்லணும்னா ஆக்ட்ரஸ் திவ்யா கோஸ்லா குமார், ஆக்டர் ஹர்ஷ்வர்தன் ரானே அண்ட் ஆக்டர் அனில் கபூரோடைய பெர்ஃபார்மன்ஸ் மைண்ட் ப்ளோவிங்காக இருந்ததுன்னு சொல்லலாம். இந்த மூவியோடைய ஓவரால் மேக்கிங்குமே இம்ப்ரெசிவாக இருந்தது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபர் அண்ட் மியூசிக் டைரக்டரோட ஒர்க் ரசிக்கும்படியாக இருந்தது. இந்த மூவியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னதுன்னா, இந்த படத்தோடைய ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே அண்ட் டயலாக்ஸ் தான். அதுலேயும் குறிப்பாக எமோஷனல் சீன்ஸில் வரக்கூடிய டயலாக்ஸ் எல்லாமே டாப் நாச்சாக இருந்தது. அண்ட் இந்த படத்தோடைய ஸ்க்ரீன் பிளே பயங்கர கிரிப்பிங்காக இருக்கும். ஸோ இந்த படத்தோடைய நெகட்டிவ்ஸ் பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த படத்தில் ஒரு சில கிளிஷே மூமெண்ட்ஸ் அவங்க அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அண்ட் இந்த மூவியோடைய ப்ரீ கிளைமேக்ஸ் இருந்து 15 to 20 மினிட்ஸ் லேக் இவங்க ஓவர் கம் பண்ணி வந்திருக்கலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா எனிதிங் ஃபார் ஹர் அப்படின்ற ஒரு பிரெஞ்சு மூவியை ரீமேக் பண்ணி எடுத்த படம் தான் இந்த சாவி. அண்ட் இந்த படம் மித்தாலஜியில் வர சாவித்ரி அண்ட் சத்யவானுடைய கதையை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மூவியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னதுன்னா, ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ரொம்ப பவர்ஃபுல்லானவங்கன்றது இந்த படத்தில் ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க. அப்புறம் ஆக்டர் அனில் கபூர் அவர் வர சீன்ஸ் கம்மியாக இருந்தாலுமே அவரோட ரோல் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது. ஸோ ஓவராலாக சாவி படத்தை பற்றி சொல்லணும்னா, இந்த படம் ஒரு எங்கேஜிங்கான ஒரு த்ரில்லர் மூவி. இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 6 out of 10. இந்த படம் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் இன்னும் இந்த படத்தை பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். சப்போஸ் நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.